ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய தமிழ் பிடி கோச் அப்பட அடுத்த செஷன்ஸாக இன்னும் கொஞ்சம் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஃபில் இன் த பிளாங்க்ஸில் இன்னும் சில எக்ஸசைஸ்களை நம்ம கண்டினியூஸாக செய்வோம். நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு தேங்க்யூ. கணக்க பேர் கோர்சஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறீங்க. நாங்கள் எங்களுடைய கோச்சப் செஷன்ஸ், தமிழ் கோச்சப் செஷன்ஸ் நம்ம பியோ தமிழ் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டிக்கு தான் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் தமிழ் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டி, நீங்கள் உங்களோட மதர் டங் தமிழ் அண்ட் யூ ஆர் லுக்கிங், நீங்கள் வந்து மைக்ரேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறீங்க, அப்படி இல்லாட்டி ஹையர் ஸ்டடீஸுக்கு பிளான் பண்ணுறீங்க. ஸோ உங்களுடைய இங்கிலீஷ் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு பிடி தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தமிழ் கோச்சப் செஷன்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட கண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும், எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் ஒன்று ட்ராப் பண்ணி எங்களோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். எங்களோட கோச்சப் செஷன்ஸ் உங்களோட கன்வீனியன்ட், உங்களுக்கு வசதியான டைமுகளில் நம்ம கோச்சப் செஷன் செய்கிறோம். நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லாட்டி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து உங்களுக்கு தமிழ் கோச்சப் தான். தமிழில் தான் நம்ம ஃபுல்லாகவே எல்லாம் ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ ரொம்ப பேர் வந்து இந்தியா, ஸ்ரீலங்கா, மலேசியா அங்கே இருந்தெல்லாம் நீங்கள் வந்து நம்முடைய வீடியோ பார்க்குறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்டு கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் ரிக்வயர் பண்ணியிருக்கிறீங்க. ஆல்ரெடி கிளாஸஸ் போய்க்கின்னு இருக்குது. ஸோ ப்ளீஸ், நீங்களும் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் கிளாஸஸுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம கண்டினியூவாக வந்து ரீடிங் அண்ட் ரைட்டிங்கில் வர ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்ப்போம். மற்ற எக்ஸசைசஸ் எல்லாம் நம்மளுடைய வீடியோவில், நம்மளுடைய சேனல்லையே இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் நம்ம பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்தந்த டாபிக்ஸுக்கு நீங்கள் பிளேலிஸ்ட்டில் இப்போ நம்மளுடைய சேனலுக்கு போயிட்டு நீங்கள் சர்ச்சில் வந்து உங்களுக்கு தேவையானதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எஸ்ஏ டிப்ஸ் வேணும், அப்படி இல்லாட்டி ரியோட பேராகிராஃப் இன் தமிழ் கோச்சப், அந்த மாதிரி நீங்கள் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற செஷன்ஸுக்கு எல்லாம் இருக்குது. ஸோ யூ கேன், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கண்டினியூவாக எக்ஸசைசஸை செய்வோம். ரைட், இது ஒரு பெரிய பேராகிராஃப். எனிவேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த பெரிய பேராகிராஃபாக இருந்தாலும் நமக்கு அங்கே நம்ம வந்து எடுக்க போகிற டைம் ஒரு 2 மினிட்ஸ் இல்லாட்டி மேக்ஸிமம் 3 மினிட்ஸ் தான். அந்த டைமுக்குள்ளே நம்ம மேனேஜ் பண்ணி செய்தால் தான் நம்மள அந்த ஃபுல் எக்ஸாமையும் வந்து டைமுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணலாம். என்ன நீங்கள் டைமில் டிலே பண்ணிட்டீங்க, ஒன்றில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மற்றதுக்கான டைம்ஸ் ரொம்ப குறைஞ்சிரும். அப்போ உங்களை அறியாமலே அங்கே ஒரு ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு உருவாயிரும். அப்போ ஈவன் அதுக்கு பிறகு வர எக்ஸசைசஸ் கூட உங்களுக்கு வந்து செய்யக்கூடியதாக இருந்தாலும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸால் நீங்கள் வந்து அதை விட்டுருவீங்க. ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும்னு சொன்னால் மினிமம் 1.5 மினிட்ஸ், அப்படி இல்லாட்டி மேக்ஸிமம் 2.5 இல்லாட்டி 3, அதுக்கு மேலே நீங்கள் டைம் எடுப்பீங்களா இருந்தால் அதுக்கு பிறகு வரப்போகிற கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம் கோச்சப், மற்றது ஈஸி டிப்ஸ், கிராமர் டிப்ஸ், ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய தமிழ் செஷன்ஸில் போகும். ஸோ ஜாயின் பண்ணி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக உங்களுடைய எக்ஸாம்ஸை நீங்கள் வடிவாக செஞ்சுக்கலாம். ரைட், அதுக்கு முன்னாடி நீங்கள் சில ரொம்ப டிப்ஸ்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கிராமர், அதுக்கப்புறம் வந்து மீனிங் புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். என்னென்னா நீங்கள் என்ன தான் டிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸை பாவிச்சாலும் அது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஹெல்ப் பண்ணும், பட் நாட் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணாது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பேராகிராஃப்ஸ். நீங்கள் அதில் என்ன விஷயத்த அவங்க பேசுகிறாங்க அப்படின்றதுல அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா யூ கேன் கெஸ் ஃபார் அ சர்டன் எக்ஸ்டென்ட். நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணியே நீங்கள் அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பாவிச்சு போயிடலாம். ரைட், நவ் லெட்ஸ் லுக் இன்டு திஸ் ஒன். It's like the publishing version of one of those scenes from a sci-fi movie where an alien invasion impels traditional adversaries to join together to face their larger common threat. ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு மூவி ரிலேட்டடாக, ஒரு ஸ்கைஃபை மூவி ரிலேட்டடாக அது பப்ளிஷ் ஆகிறது, மற்றது அதால் வர பிரச்சனைகள், ஆபத்துக்கள் சம்மந்தமாக அவங்க கதைக்கிறாங்க. Today, 56 newspapers in Pakistan and India, in Israel and Lebanon, in China, in Greece and Turkey, in Africa and North, South and Central America are publishing an unprecedented joint editorial calling for meaningful action to face the threat posted by climate change. Right, அப்போ பார்த்தீங்கன்னா இதில் கணக்க நாடுகளை பற்றி கதைச்சி இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து அவங்க என்ன செய்கிறாங்களாம், ஜாயினாக வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்களாம். எதை பற்றி? அந்த கிளைமேட் சேஞ்சால் வர பிரச்சனைகள், அவங்க முகம் கொடுக்குற பிரச்சனைகளை வந்து அவங்க ஜாயினாக பப்ளிஷ் பண்ணுறாங்க. தி எடிட்டோரியல்னு சொல்கிறது ஒரு நியூஸ் பேப்பரில் வர ஒரு முக்கியமான பகுதி, தி எடிட்டோரியல். ஸோ இது நியூஸ் பேப்பர் ரிலேட்டடாக தான் இருக்குது. என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிஷ்ட், பப்ளிசைஸ்ட், பர்னிஷ்ட், டிரான்ஸ்மிட்டட்.
அப்போ நியூஸ் பேப்பர் ரிலேட்டடாக வந்தால் நம்ம என்ன செய்வோம், ஒரு ஆர்டிக்கலோ ஏதோ சம்திங் வி ஆர் பப்ளிஷிங் இட். அப்போ அது பப்ளிஷ் அந்த ஒரு வேர்ட் தான் மிக பொருத்தமாக வரும். அடுத்தது அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ட் வந்து பசிவ்ல இருக்குது. தட்ஸ் வை வி ஆர் செலக்டிங் பப்ளிஷ்ட், ரைட்? அது ஒரு ட்ரிக்ஸ், ஒரு கிராமர் ட்ரிக். இந்த மாதிரியான இதுகள் வந்து, இந்த மாதிரியான வசனங்கள் ஒரு நியூஸ் ரிலேட்டடான ஒரு விஷயத்தை ஒரு இன்ஃபர்மேஷனாக நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னு சொன்னால் யூ ஆர் யூஸிங் இந்த பேட்டர்ன்ஸ், அதாவது அந்த பை முடிகிற பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம பாவிப்போம். பட் அது ஒரு ட்ரிக்ஸாக நீங்கள் பாவிச்சாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே உள்ள பிரச்சனை என்னென்னா எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இடியில் தான் முடியுது. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங், ரைட்? ஸோ எடிட்டோரியலே நம்ம பப்ளிஷ் தான் பண்ணலாம், அதை வந்து நம்ம பேர்னிஷோ டிரான்ஸ்மிட்டோ பண்ண முடியாது, பப்ளிசைஸ் பண்ண முடியாது. ஸோ வி ஆர் பப்ளிஷிங் எ பேப்பர், வி ஆர் பப்ளிஷிங் எ நியூஸ் பேப்பர். ஸோ அதால தான் நம்ம வந்து எடிட்டோரியல் பப்ளிஷ்ட் இன் 45 in 20 different languages. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு கொஞ்சம் அந்த அர்த்தம் புரிஞ்சாலே விளங்கும். இன் 45 என்ன, இன் 45 என்ன செய்ய போகிறாங்க, கிளான்ஸ்ன்னு சொன்னால் கூட்டங்கள், கண்ட்ரீஸ், கண்டினென்ட்ஸ், டெரசஸ். கண்டினென்ட்ஸ் 45 கண்டங்கள் இருக்குதா? இல்லை. அப்போ 45 நாடுகளில் கண்ட்ரீஸ் இன் 20 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், 20 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்களாம். appears on the first day of the Copenhagen Climate Conference, right? So இது வந்து அந்த Copenhagen Climate Conferenceல வந்து பப்ளிஷ் ஆகுது. The British paper, The Guardian, அந்த Guardian னு சொல்ற அந்த British paper led the effort which involved weeks of negotiations to reach a final version, right? ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப பெரிய பேராகிராஃப், நான் சொன்ன மாதிரி பாருங்கள் இந்த பெரிய பேராகிராஃப்னு சொல்லி, ரைட்? ஸோ நீங்கள் வந்து நம்மளுடைய டார்கெட் விதின் 2 to 3 மினிட்ஸுக்குள்ளே வந்து எல்லா ஃபில் இன் த பிளாங்க்ஸையும் மிக பொருத்தமான சொல்ல போட்டு நிரப்பிட்டு அடுத்ததுக்கு மூவ் பண்ணுறது தான் நமக்கு வேலை. ஸோ மார்க்ஸ் மேட்டர்ஸ் அட் தி எண்ட். எத்தனை மார்க்ஸ் எடுக்கிறீங்கன்றது தான் முக்கியமே தவிர நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து எல்லா பேராகிராஃபையும் புரிஞ்சு ஆன்சர் எழுதுனீங்களா, அப்படி இல்லை நீங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு வெளியால் வந்து இன்னொருத்தவங்க வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன வந்து அதோட அர்த்தம் என்னன்னு யாருமே கேட்க போகிறது இல்லை. ஸோ நமக்கு எந்த இடத்துல பிளாங்க்ஸ் இருக்குதோ, ரொம்ப பெரிய பேராகிராஃப்னு சொன்னால் இன்னொரு ட்ரிக்ஸ் என்னென்னா, எங்கள் இடத்துல பிளாங்க் இருக்குதோ அந்த ஏரியாவை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் போட்டால் போதும். மீதி எல்லாமே இருந்து வாசித்து டைமை வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ வி ஆர் கோயிங் டு ஜம்ப் டு த நெக்ஸ்ட் ஸ்பேஸ், ரைட்? நம்ம இதெல்லாமே வாசிக்க போகிறது இல்லை. பிகாஸ் நம்ம ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டினுக்கு போகிறது இல்லை. இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி விஷயத்தை அறிஞ்சு அந்த ஜிஏ கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போகிறது இல்லை. நம்மளோட நோக்கம் ஸ்பேஸை வந்து குயிக்காக சரியான வேர்ட்ஸ் போட்டு நிரப்புறது தான். ஸோ லெட்ஸ் கோ அரவுண்ட் ஹியர். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் தி எடிட்டோரியல், அப்போ அவங்க அந்த எடிட்டோரியலை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸ்பேஸ் that the shift to a low carbon society holds out the prospect of more opportunity than sacrifice, right? The editorial, அப்போ அவங்க அந்த எடிட்டோரியல்னு சொல்கிறது என்னது, அந்த எடிட்டோரியல் நியூஸ் பேப்பர் என்ன செய்யுதான் பாருங்க, மாடிஃபைடுண்டா ஒன்றை மாற்றுது. ஒரு பேப்பர் ஒன்றை மாற்றுமா? இல்லை. ப்ரொட்டஸ்டட் ஒன்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. ரெக்கக்னைஸ்ட் அப்படி இல்லாட்டி டிக்ளைன்ட். ரெக்கக்னைஸ்ட்னு சொல்றது அடையாளம் காண்றது, டிக்ளைன்னு சொல்றது குறையிறது. அப்போ பாருங்க இந்த பேப்பர் என்ன, இந்த இப்போ இவங்க பப்ளிஷ் பண்ண பேப்பர் ரெக்கக்னைஸ்ட் ஒன்று அடையாளம் கண்டுகளுது. தட் த ஷிஃப்ட் டு அ லோ கார்பன் சொசைட்டி, அதாவது கார்பனை குறைச்சி பாவிக்கிற ஒரு சொசைட்டிக்கு நம்ம போனால் த ப்ராஸ்பெக்ட் ஆஃப் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி தேன் சாக்ரிஃபைஸ். அப்போ இந்த நீங்கள் எதையும் வந்து தியாகம் செய்ய வேண்டிய அவசியங்கள் இல்லை, உங்களுக்கு கணக்கு சந்தர்ப்பங்கள் உருவாகும் என்றது தான் அதோட மீனிங். ஓகே, ரைட். அடுத்தது கண்டினியூஸாக நம்ம வாசிக்கலாம். என்னடா கண்டினியூஸாக அடுத்த சென்டென்ஸ்லேயே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. The flow of capital tells its own story. Last year, for the first time, more was invested in renewable forms of energy than producing dash from fossil fuels. So, producing dash from fossil fuels. So, fossil fuels நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்? அந்த படியங்கள்ல இருந்து இப்போ டைனோசர்ஸ் மற்றது பழைய கால மில்லியன் இயர்ஸ் ஆஃப் அகோ அந்த அதுகள் எல்லாம் மக்கி மண்ணுக்குள்ளே போய் அதிலேருந்து உருவாகி இப்போ நம்ம பாவிக்கிற இந்த டீசல் பெட்ரோல் எல்லாமே வந்து they are coming based on fossil fuels. So producing dash, நீங்கள் அந்த fossil fuelலேருந்து என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க? எலக்ட்ரிசிட்டி. ஏன் அங்கே எலக்ட்ரிசிட்டி ஒன்று தான் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒன்று.
இன்டிவிசிபிலிட்டி, சிக்னிஃபிகன்ஸ், நெகட்டிவிட்டி இதெல்லாம் நீங்கள் உற்பத்தி பண்ண முடியாது. எலக்ட்ரிசிட்டி ஒன்றை தான் நீங்கள் உற்பத்தி பண்ணலாம். அது கன்ஃபார்மாக சரியான்னு சொல்லி பார்க்குறது பாருங்கள், ஃப்ரம் ஃபாசில் ஃபியூவல்ஸ். நீங்கள் ஃபாசில் ஃபியூவல்லேருந்து உருவாக்குறீங்க. ஓகே ரைட். அடுத்த இந்த செக்ஷன் நீங்கள் வாசிச்சு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஏன் நம்மளுடைய டார்கெட் 2 to 3 minutes. ரைட். ஸோ லெட்ஸ் கோ டு த லாஸ்ட் பேராகிராஃப். ஸோ லாஸ்ட் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக போகுது. ஸோ வி ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் சம்வேர். சார் நம்ம இதில் இருந்து பார்ப்போம். The worldwide array of newspapers attempts to remind the conference participants. அப்போ அங்கே வந்தவங்களுக்கு என்னத்தை நினைவுபடுத்துதாம் அந்த பேப்பர்ஸ் and the people they represent to keep their eye on the ball in this case being an oblate spheroid with almost 7 billion human inhabitants and a fever that dash need to be treated. The dash need to be treated. அதாவது நீங்க சரியாக என்ன செய்ய போறீங்க? நீங்க need to be treated means நீங்க அந்த மாதிரி நடத்தப்படுறது. treated means நடத்தப்படுறது. ரைட். ஸோ inhabitants அந்த இடத்துக்குரிய மனிதர்கள் என்ன செய்ய போறாங்களாம்? என்ன விதங்கள்ல inhabited and a fever that dash needs to be treated. நீங்க என்ன மாதிரி ட்ரீட் பண்ணப்பட போறீங்க? desperately need to be treated. அதாவது அவங்க வந்து அந்த டெஸ்பரேட், ஐ எம் டெஸ்பரேட், அதாவது நான் வந்து அந்த டெஸ்பரேட்னு சொல்றது ஒரு இடத்துல ஃபோக்கஸ்டாக இருக்கிறது இல்லை, ஒரு சிதறிண்டு போய் இருக்கிற அந்த மாதிரியான ஒரு மனநிலையை தான் சொல்றது. டெஸ்பரேட்லி நீட் டு பி ட்ரீட்டட். ரைட். ஸோ நாம் ஆன்சர்ஸை செக் பண்ணி பார்ப்போம் எல்லாம் சரியா இருக்குதான்னு சொல்லி. ரைட். பாருங்க, அப்போ நம்ம அர்த்தங்களை சரியாக போடும்போது நமக்கான ஆன்சர்ஸ் சரியாக வர்றதை நீங்கள் இங்கே ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ நமக்கு இங்கே கிராமட்ரிப்ஸோட இங்கே ரொம்ப முக்கியம், அந்த கிராமட்டிக்ஸையும் நம்ம பாவிக்கணும், அதே நேரம் அந்த மீனிங்கையும் பாவிக்கணும்ன்றது தான் என்னுடைய மிக முக்கியமான ஒரு பேட்டர்னாக, ஒரு டிப்ஸாக நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம். ரைட். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்து இதே மாதிரியான கண்டினியூஸான எக்ஸசைசஸ் நம்மளுடைய சேனலில் பார்க்கலாம். நம்மளுடைய சேனலில் கண்டினியூஸாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலங்க. ஷேர் பண்ணுங்கள் உங்களோட தமிழ் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் லுக்கிங் ஃபார் பிடி தமிழ் செஷன்ஸ், தமிழ் கோச்சப்புக்கு பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட கிளாஸஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களோட மதர் டங்லேயே வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணி எக்ஸாமில் வந்து உங்களுடைய விரும்பின ஸ்கோர்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ரைட். அப்போ இதை மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். மற்ற எக்ஸசைஸும் நம்மளுடைய சேனலில் பப்ளிஷ் ஆகும். See you soon in the next exercises.